மருத்துவ மேற்படிப்பை முடித்த பின் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற மறுக்கும் மருத்துவர்களின் அணுகுமுறை பாராட்டத்தக்கது அல்ல என உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. கொரோனா காலத்தில் பணியாற்றியதை கணக்கில் எடுக்க கோரி மேற்படிப்பு முடித்த 3 மருத்துவர்கள் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவின் பின்னணி என்ன, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது மருத்துவ மேற்படிப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்பை முடித்த பிறகு 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும். இது சம்பந்தமாக அவர்கள் உத்தரவாத பத்திரத்தையும் எழுதி கொடுக்க வேண்டும். இதன்படி சென்னை மருத்துவக் கல்லூரி, சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவர்களாக பணியாற்றக்கூடிய மருத்துவ மேற்படிப்பு முடித்த பிரியங்கா, பரத்ஜி, அம்பிகா ஆகியோர் கொரோனா காலத்தில் தாங்கள் ஆற்றிய பணியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தங்களை அந்த பயிற்சியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் சான்றிதழ்களை திரும்பித் தர உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கை நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பல வழக்குகளில் பரிசீலித்திருக்கிறது என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் கொரோனா காலம் என்பது அவசர காலம். அந்த காலத்தில் மருத்துவ படித்துக் கொண்டிருந்தவர்களும் கொரோனா பணியாற்ற வேண்டும் எனவும் இவர்களுக்கு சலுகை வழங்குவதாக அரசு எப்போதும் தெரிவிக்கவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி மேற்படிப்பில் சேரும் போதே இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு உத்தரவாத பத்திரத்தில் கையெழுத்திட்டிருக்க காரணத்தினால் பயிற்சி காலத்தை குறைக்க வேண்டும் என்ற சலுகை கேட்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். நியமன உத்தரவின்படி பயிற்சி காலத்தை அவர்கள் முடிக்க வேண்டும் என்று கூறி அவர்களுடைய மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இதுபோன்ற சிறப்பு நிபுணத்துவ படிப்புகளை படிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அரசு பெருந்தொகை செலவிடுகிறது. அவர்கள் படிப்பை முடித்த பின் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற மறுப்பது என்பது அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடிய ஏழை மக்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்கும் செயல் எனவும் மருத்துவர்களுடைய இந்த அணுகுமுறை பாராட்டத்தக்கது அல்ல என்றும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.